அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்மை தேடி வருகிற பிள்ளைகளை, தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது, கைவிட போறதும் கிடையாது. அல்லேலூயா. உலகம் நினைக்கலாம் ஆண்டவர் இவர்களை கைவிட்டு விட்டார், இவர்களுக்கு ஸ்தோத்திரம் எந்த விதமான நன்மைகளும் இல்லை, வாழ்க்கையில உபத்திரவத்திலும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் இருக்கிறார்கள், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இவர்கள் காலம் சரியாய் போகிவிடும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஓரார் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், ஒருவேளை நம்முடைய மாமிசம் கூட சொல்லலாம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதற்கும் பயப்படாது, நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு பரிகாரம் செய்கிறவர். அல்லேலூயா. அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பரிகாரியான கர்த்தரா, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தரா, அவர் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர், அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர், அவர் நம்மை தப்புவிக்கிற கர்த்தர், அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற கர்த்தர், அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற கர்த்தர், அவர் நமக்கு ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர், அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர், அவர் நமக்கு புத்தியை அருள் செய்கிற கர்த்தர், அவர் நமக்கு தெளிந்த புத்தியை தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா எகிப்தின் வாதைகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். அல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேலே சொல்லுகிறது அவரை குறித்து, கர்த்தராகிய தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் கிடையாது, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் இன்னும் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஏனெனில் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்பது கிடையாது என்று எல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. உலகத்தில் யாரு வாக்கு கொடுத்தாலும் வாக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடலாம், வாக்கு மாறி போகலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நமக்கு எழுதி வைத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒருபோதும் நமக்கு பொய் சொல்லாது. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விடுவிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் விடுவிப்பார். உன்னை வாழ வைப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் வாழ வைப்பார். உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னால் நம்மை சுகமாக்குவார். உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னால் அவருடைய தழும்புகளால் குணமாக்குவார். நம்மை பரிசுத்தமாக்குவேன் என்று சொன்னால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை பாவமற சுத்திகரிப்பார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை சரியாக நாட வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுபடியாய் கொடுத்த வார்த்தையினராய் கடந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம். 22ஆம் சங்கீதத்தில் 24வது வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு பேசும்படியாக அழுத்தம் கொடுத்தார், ஞாபகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். வாசிங்க பார்ப்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினாராம். அல்லேலூயா. பாருங்க, தேவனாகி கர்த்தர் இந்த கால வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம், அற்பமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஒரு உபத்திரவத்தை பார்த்து
உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், பிள்ளைகள் அல்லது ஸ்தோத்திரம் நீங்க யாராய் இருந்தாலும் சரி, உங்களை அற்பமாக ஒருவேளை நினைக்கலாம். உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து, உங்களுடைய நெருக்கத்தை பார்த்து, உங்களுடைய போராட்டங்களை பார்த்து, உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து, உங்களுடைய வறுமை நிலைமையை பார்த்து, உங்களுடைய கடன் பிரச்சனையை பார்த்து, உங்களுடைய வியாதியின் பிரச்சனைகளை பார்த்து, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை ஒருபோதும் அற்பமாய் எண்ண மாட்டார். ஆனால் உறவுகள் இவைகளெல்லாம் பார்த்து உங்களை அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஆண்டவர் உங்களுடைய இப்படிப்பட்ட உபத்திரவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அற்பமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எந்த விதத்திலே என்ன விதமான உபத்திரவங்களை சந்தித்தாலும் சரி, உபத்திரவங்களை நீங்கள் அனுபவித்தாலும் சரி, ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உங்களுடைய கஷ்டங்களையும், உங்களுடைய பாடுகளையும், உங்களுடைய நிந்தைகளையும், உங்களுடைய அவமானங்களையும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும், உங்கள் வியாதியின் தொல்லைகளையும் ஆண்டவர் பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்கள் ஒரு உபத்திரவத்தை, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை ஒரு நாள் வேடிக்கை பார்த்து அற்பமா எண்ண மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற பொழுது உங்களுடைய உறவுகளோ, சொந்தங்களோ, நண்பர்களோ உங்களை அற்பமாய் நினைப்பார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள், கேலி செய்வார்கள். ஓ, இவன் கடல்ல மூழ்கிட்டா, இனி எழுந்திருக்க முடியாது, வியாதியில விழுந்துட்டா, இனி எழுந்திருக்க முடியாது, இனி பிழைக்க முடியாது என்று இந்த உலகம் உங்களை அற்பமாய் பேசலாம், உங்களை நிராகரித்து விடலாம். ஆனால் இயேசு உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை அற்பமா எண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை எங்க இருந்துதான் எடுத்தேன்? உபத்திரவத்தின் குகைக்குள் ஒளிந்து கிடந்த உன்னை அந்த குகையில் இருந்துதான் எடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையில் அடைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்துதான், உபத்திரவத்தின் குகையில் ஒளிந்து கிடந்த உன்னை, உபத்திரவத்தின் குகையிலே சிறைப்பட்டு கிடந்த உன்னை, காரணம் ஒருவேளை குகையில என்ன சூழ்நிலையில இருக்கலாம் என்றால், ஒன்று ஒளிந்து கிடக்கலாம் பயந்து போய், அல்லது வாழ்க்கையே குகைக்குள் அடங்கிய ஒரு இருளான வாழ்க்கை என்ற ஒரு குகைக்குள்ள இருக்கலாம், அல்லது குகைக்குள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிர்பந்திக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் குகையின் வாழ்க்கையில் ஆளு மாத்திரமல்ல, ஒருவேளை உங்கள் மேல உபத்திரவங்கள் சுமத்தப்பட்டு நீங்க சிறைப்பட்ட அனுபவத்துல, நெருக்கத்தின் அனுபவத்துல, அவமானப்பட்டு ஒளிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையில இனி தலை காட்ட முடியாது, இனி யாரிடத்துல என் தலையை காட்ட முடியாது, நான் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி, தலை நிமிர்ந்து நான் எப்படி நடப்பேன், நான் எப்படி தலை காட்டுவேன் என்று சொல்லி ஒரு ஒளிந்த நிலையிலே, ஒரு அவமானத்தின் நிலையிலே, ஒரு மன வேதனையின் நிலையிலே, ஒருவேளை குகைக்குள் உபத்திரவத்தின் பாடுகளில் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில் இருந்துதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்கிறாரு. அல்லேலூயா. எதற்காக பயந்து ஒளிந்து கிடந்தீர்களோ, எதற்காக கலங்கி ஒளிந்து கொண்டிருந்தீர்களோ, எதற்காக அச்சப்பட்டு ஒளிந்து கொண்டிருந்தீர்களோ, அந்த உபத்திரவத்தின் குகையில் இருந்துதான் கர்த்தர் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் குகையின் இருளில் இருந்து உங்களை மீட்டெடுத்து வெளிச்சத்தில் வெளியரங்கமாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் அதற்கு தாங்க கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்கள் உபத்திரவத்தை அற்பமாக எண்ண மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாரும் நினைக்கலாம், ஒருவேளை நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கலாம், நெருக்கங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும், இனி இந்த மக்கள் மத்தியில வாழ வேண்டாம், இந்த சொந்தங்கள் மத்தியில இருக்க வேண்டாம், நம்ம எங்கேயாவது தலைமறைவான இடத்துல போய் வாழ்ந்து விடலாம், தலைமறைவான இடத்துல போய் இருந்து விடலாம் என்று சொல்லி நாம தீர்மானித்தாலும் தேவன் சொல்லுவார், தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துலதான் உன்னை நாட்டுவேன். அல்லேலூயா. நீ எந்த இடத்தை விட்டுட்டு ஓடினாயோ, எந்த இடத்தை வேண்டாம் என்று, எந்த ஜனங்கள் வேண்டாம் என்று, எந்த ஜனங்கள் என்னை உபத்திரவப்படுத்துகிறார்கள், எந்த ஜனங்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி, எந்த ஜனங்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், எந்த ஜனங்கள் என்னை துக்கப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு பயந்து ஓடி ஒளி ஆரம்பித்தாயோ, அதே ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன்னை உபத்திரவத்தின் குகையில் இருந்து
இல்லையா? அதனால இந்த உலகமும் சொந்தங்களும் பந்தங்களும் நம்முடைய உபத்திரவத்தை மிக கேவலமாக, மிக அற்பமாக நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய உபத்திரவத்தை, உங்களுடைய குடும்பத்தின் உபத்திரவத்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய உபத்திரவத்தை, உங்க பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒரு நாளும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோது அற்பமாக எண்ணவே மாட்டார். உங்கள் உபத்திரவம் ஒரு நாள் மாறும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு நாள் மாறும். உங்கள் துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு உபத்திரவத்தை அனுமதித்தது கூட நன்மைக்காக தான் இருக்கும். ஏனென்றால் நீங்களும் நானும் உபத்திரப்படுவதற்கு முன்பாக, தாவீது ஸ்தோத்திரம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பித்திருந்தேன். அல்லேலூயா. ஆமா சொல்றாரு, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக, ஸ்தோத்திரம் 119 சங்கீதத்திலே 67வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நான் என்னை உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி தெரிந்தேன். அதே போல 71வது வசனத்துல 119 71 சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய வழிகளை, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய அரவணைப்பை, உம்முடைய கிருபையை நான் கற்றுக்கொண்டேன். இல்லையா? இதெல்லாம் எப்ப கற்றுக்கொள்றேன்னா உபத்திர வரையில தான். உபத்திர வரையில தான் யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும். இல்லையா? உங்ககிட்ட என்கிட்ட நிறைய இருக்கையில யாரு நல்லவங்கன்னு தெரியுமா? தெரியாது. யாரு கெட்டவங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கல, யாரை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம், யாரை பத்தியும் பார்க்க விரும்ப மாட்டோம். ஆனா நமக்கு உபத்திர வரையில தான் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கிறது நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகையால் தான் சில நேரங்களிலே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய முகங்கள் எப்படிப்பட்ட முகங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற உறவுகள், இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவதற்கென்று தேவன் சில நேரங்களிலே, சில காலங்களிலே, சில காலங்கள் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிப்பார். உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போக கூடாது. தேவன் சில காலங்களிலே நமக்கு உபத்திரவத்தை அவர் நிரந்தரமா அனுமதிப்பது கிடையாது. சில நேரங்களில் ஆண்டவர் உபத்திரவத்தை நமக்கு அனுமதிப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாரு என்பதை நன்றாக அறிந்து கொள்வதற்காக தான் சில நேரங்களிலே, சில காலங்கள் ஆண்டவர் நமக்கு உபத்திரவத்தை என்ன செய்வாரு? அனுமதிப்பார். அதனால அந்த அனுமதித்த உபத்திரவத்தை அனுமதித்தவர் நமக்குரிய உபத்திரவத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? அற்பமாக எண்ண மாட்டார். ஏனென்றால் நீங்களும் நானும் சொத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம புடமிடப்படுகிறோம். அக்கினிக்குள்ளாக புடமிடப்படுவதற்கு காரணம் சுத்த பொன்னாய் விளங்க வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் சில நேரங்களில் அக்கினிக்குள்ள போவேல கஷ்டம்தான். அக்கினியே எப்படிதான் இருக்கும்? தாங்க முடியாத காரியமா தான் இருக்கும். ஆனால் அங்க இருந்து வெளியே வந்துட்டோம்னா அவ்வளவு அருமையான மகிமை. இல்லையா? அப்ப ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்ல விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உபத்திரவத்தை இல்லையா கர்த்தர் அற்பமா எண்ணாமல். இரண்டாவது சொல்றாரு, உன் உபத்திரவத்தை நான் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமல். பாருங்க, ஒன்னு சொல்றாரு, நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? அற்பமா எண்ண மாட்டாராம். இரண்டாவது காரியம், அருவருக்க மாட்டாராம். இந்த உலகத்திலே நம்ம வியாதியின் உபத்திரவத்தில் இருக்கலாம், நோயின் உபத்திரவத்தில் இருக்கலாம், வறுமையின் வெறுமையின் கடன் பிரச்சனையின் உபத்திரவத்தில் இருக்கலாம். அநேகர் நம்மளை பார்த்து அருவருக்கத்தக்கதாய் அநேகருக்கு நம்ம காணப்படுவோம். சீச்சி என்று சொல்லி நம்மளை சீ என்று ஒதுக்கக்கூடிய அளவுக்கு வியாதியஸ்தன் என்று, கடனாளி என்று, பலவீனன் என்று, நோயாளி என்று, தரித்திரன் என்று, வறுமையானவன் என்று சொல்லி, நம்மை வெறுமை உள்ளவன் என்று சொல்லி அருவருத்து நம்மை இந்த உலகமும் உறவுகளும் ஒதுக்கி விடலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தை ஒரு நாள் அருவருக்கவும் மாட்டாராம்.
சீ என்று அருவருக்கத்தக்கதாக நம்மளை ஒருபோதும் கர்த்தர் ஒருக்கவே மாட்டார். இல்லையா? அவர் நம்மளை ஒதுக்கி இருப்பார்னா, நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கழுவி சுத்திகரித்து அவர் பக்கத்துல நம்மளை வச்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் நம்முடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ணல. இரண்டாவது, நம்முடைய ஸ்தோத்திர உபத்திரவத்தை கண்டு, நம்முடைய நிலைமைகளை கண்டு, இரண்டாவது அவர் என்ன செய்யலாம்? அருவருக்கவில்லை என்று எழுதுகிறார். ஒன்று, அற்பமா எண்ணவில்லை. இரண்டாவது, நம்மை என்ன செய்யல? அருவருக்கவில்லையாம் கர்த்தர். மூன்றாவது சொல்லு வாசி. பாருங்க, தம்முடைய முகத்தை நமக்கு அவர் மறைக்கவில்லையாம். முதல்ல என்ன செய்யல? நம்மள அற்பமா, நம்முடைய உபத்திரவ காரியங்களை அற்பமா எண்ணல. இரண்டாவது, நம்முடைய உபத்திரவ காரியங்கள், நம்முடைய நிலைமைகளை கண்டு, நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு, நம்ம வாழ்க்கையை கண்டு அவர் என்ன செய்யலாம்? அருவருக்கல. மூன்றாவது, அவர் முகத்தை நமக்கு மறைக்கவில்லை. நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்களும் நானும் உபத்திரவத்தில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், பண நெருக்கடியில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், நோயில இருக்கிறோம். இப்படி ஏதோ ஒரு வித உபத்திரவத்தில் இருக்கிற வேளையில நம்முடைய உடன்பிறப்புகள் கூட முகத்தை காட்டாது. ஏன் காட்டாது? எங்க நம்ம கிட்ட பணத்தை கேட்டுருவானோ, எங்க நம்ம கிட்ட உதவியை கேட்டுருவானோ, எங்க ஏதாவது நம்ம கிட்ட கேட்டுருவானோ என்று சொல்லி நம்முடைய சொந்தங்கள், உடன்பிறப்புகள் கூட தங்களுடைய முகத்தை மறைத்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ அவருடைய முகத்தை ஏன் மறைக்கவில்லை என்றால், நீ என்னை பார்த்து கேட்டு வாங்கிக்கொள். இல்லையா? அதனாலதாங்க ஏசப்பா சொல்றாரு, என் முகத்தை நான் உனக்கு மறைக்கலப்பா. உபத்திரவ காலத்துல நீ என் முகத்தை பார்த்து சமாதானம் அடைந்து கொள். அவர் முகத்தை பார்த்து நீங்களும் பிரகாசம் அடைந்து விடலாம். ஒரு நம்பிக்கை வந்துவிடும் நமக்கு. அப்பா இருக்கிறாரு. சில நபர் சொல்லுவாங்களே, சில காலத்துல சில தகப்பன் தாய் சொல்லுவாங்க, நான் இருக்க கவலைப்படாத சொல்லுவாங்கல்ல. அதே போலதான் அப்படிப்பட்டவர்கள் கூட தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானும் என்னுடைய முகத்தை உனக்கு மறைப்பது கிடையாது. நீ என்னுடைய முகத்தை பார்த்து என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய், விண்ணப்பம் செய், ஜெபம் செய், உனக்கு உண்டானதை கேட்டுக்கொள். ஏன்னா என் முகம் உனக்காகவே தரிசிக்கப்பட வைக்கப்பட்டிருக்கிறது. என் முகம் உனக்கு மறைக்கப்படவில்லை. நான் உனக்கு முன்பாகவே இருக்கிறேன். இதோ ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் எல்லாமே உனக்கு முன்னே போகிறார் என்று எழுதுகிறார். ஆகையால் எனக்கு முன்னே ஒருவர் இருக்கிறார், எனக்கு முன்னே ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். நான் அவருடைய முகத்தை தரிசித்து அவருடைய முகத்தை பார்த்து நான் கடந்து விடுவேன் எல்லாவற்றையும். உலகத்தில் வேற யாரும் சொந்தங்களும் பந்தங்களும் நண்பர்களும் உறவுகளும் உடன்பிறப்புகளும் யாரும் இப்படிப்பட்ட நிலைமையில முகத்தை காட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் அவங்ககிட்ட உதவியை கேட்டுருவோம்னு சொல்லி ஓடி ஒழிச்சுக்கிடுவாங்க. இல்லையா? இருக்கீங்களான்னு கேட்டாலே நான் அங்க இருக்கேன், வீட்டுல இருந்துகிட்டே வெளியூர்ல இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கேன்றவாங்க. ஏன்னா இவன் இப்ப எதுக்கு நம்மளை தேடுறான், இப்ப ஏன் நம்ம இவன் பார்க்கணும்னு நினைக்கிறான்னா, இவன் நம்ம கிட்ட எதையோ எதிர்பார்க்கறதுனாலதான் நம்ம கிட்ட ஏதோ உதவியை கேட்டுருமா என்பதற்காக அவர்கள் ஓடி ஒளிந்து விடுவார்கள். சொந்தங்கள், இன்னும் சொல்லுகிற ஒரு படி மேல சொல்ற சொந்த உடன்பரப்புகள் கூட நம்முடைய சூழ்நிலையை கண்டு ஒளிந்து விடுவார்கள், ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் எந்த சூழ்நிலையும் என்னுடைய முகத்தை உனக்கு மறைப்பது கிடையாது. நீ என்ன வேணாலும் என் நாமத்தினாலே கேட்டு வாங்கி பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப முதல்ல என்ன காரியம் சொன்னாரு? நம்முடைய உபத்திரவத்தை அற்பமா என்னங்கிறாரு. இரண்டாவது, நம்முடைய உபத்திரவத்தை என்ன செய்யல, அருவருக்கலங்கிறாரு. மூன்றாவது, அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது ஒரே ஒரு காரியம் பாருங்க. நான்காவது ஒரு காரியம், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா.
நான்காவது காரியம் சொல்றாரு, நம்ம அவரை நோக்கி அணுகும் அப்படின்னா, அவரை நோக்கி விண்ணப்பம் செய்தால், அவரை நோக்கி ஜெபித்தால், அவரை நோக்கி அபயமிட்டால், அவரை நோக்கி அலறினால், அவரை நோக்கி கூக்குரலின் சத்தத்தை உயர்த்தினால், அவரை நோக்கி கண்ணீர் வடித்தால், நம்ம கண்ணீருக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவிசாய்த்து கேட்டு அதன்படி அருள் செய்கிறவர். அதான் கேட்டு அருளினார். கேட்டு பிளஸ் அருளினார். கேட்டு அருளினார். என் விண்ணப்பத்தை கேட்டு என் விண்ணப்பத்துக்கு உண்டானதை அருள் செய்தார். அவன் கேட்டருளினார் என்று அர்த்தம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று எழுதுகிறார். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே, கர்த்தரை நோக்கி நம்முடைய காரியங்கள் எல்லாம் விண்ணப்பிக்கிற வேளையிலே, நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிற வேளையில நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கூப்பிடுதலை, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நம்ம என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை உன்னிப்பாய் கவனித்து அதன்படி நமக்கு அருள் செய்கிறவராம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கை விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு பற்றி கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 22:24 சொல்லுகிற பிரகாரமாக என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை ஒரு நாள் அற்பமாய் எண்ண மாட்டார். உங்கள் ஜெபத்தை ஒரு நாள் அற்பமாய் எண்ண மாட்டார். உங்களுடைய வேண்டுதலை ஒரு நாள் அற்பமாய் எண்ண மாட்டார். உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் அற்பமாய் எண்ண மாட்டார். உங்கள் கஷ்டங்களை ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அற்பமாய் எண்ண மாட்டார். உன்னுடைய வேதனைகளை, உன் துக்கத்தை, உன் வியாதியை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அற்பமாய் எண்ண மாட்டார். நீ என்ன சூழ்நிலையில் கண்ணீர் வடித்தாலும் சரி, உன் கண்ணீரை இந்த உலகம் அற்பமாய் நினைக்கலாம், உன் வேதனையை இந்த உலகம் அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் இயேசு உன் கண்ணீரை, உன் வேதனையை, உன் துக்கத்தை ஒருபோது அற்பமாய் எண்ணவே மாட்டார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியால் அவர் உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய ஸ்தோத்திரம் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் சந்தோஷத்தை தர அவர் வல்லவராக போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பயபக்தியோடு வாழுகிறோமோ, பயப்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எப்ப ஆயுசு நாட்கள் பெறுகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஆயுசு நாட்கள் பெறுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்ப ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் அற்பமாய் எண்ணிவிடாதபடிக்கு நீங்களும் நானும் அவருடைய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வேதத்தை செய்யணும், வாசித்து கொண்டே இருக்கணும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதே போல சபை கூடுகையில எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சபை கூடுகையில கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடக்கூடாது, உபவாச கூடுகை விடக்கூடாது, விசேஷித்த கூடுகைகளை விடக்கூடாதபடிக்கு நாம இருப்போம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யோசுவாவுக்கு 1:5 சொன்னது போலதான் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உன்னை ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 43:1 சொல்லுகிறது, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறது. ஏசாயா 41 பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்துல
ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை பயப்படாதுன்னு சொல்லி ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் தைரியப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதுன்னு சொல்லு உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒருத்தர் தான் உத்தரவாதம் உள்ள வார்த்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்துல யாருமே நமக்கு உத்தரவாதம் உள்ள காரியத்தை, உத்தரவாதம் உள்ள வார்த்தையை, உத்தரவாதம் உள்ள வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் உத்தரவாதம் உள்ள வாக்கை கொடுக்க முடியும். கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உத்தரவாதம் உள்ளது, பலிக்க கூடியது, செயல்படக்கூடியது, நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து பெருக பண்ணக்கூடியது. என்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், இந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் வாசித்து உட்கொண்டோம் என்றால், நீங்களும் நானும் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த வார்த்தையானது நமக்கு எப்பேற்பட்ட நோயாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும், இந்த வார்த்தை உங்களை என்னை குணமாக்கும். அல்லேலூயா. கட்டுகளை அவிழ்க்க வல்லமை உண்டு இந்த வார்த்தைகளுக்கு. உலகத்தில் எந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் வல்லமை கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதத்திலே கர்த்தரால் எழுதப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு. அக்கினியாய் புடமிடுகிற வல்லமை உண்டு. அக்கினி சோலையாய் பற்றி எறிகிற வல்லமை உண்டு. பிசாசின் கிரியைகளை அழித்து சுட்டரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் என்று எழுதப்பட்டது போல, இந்த வசனங்களின் நிமித்தமாய் எப்பேற்பட்ட நோயாய் இருந்தாலும் குணமாக்க வல்லமை உண்டு இந்த வசனங்களுக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் குணமாக்கும் வல்லமை உண்டு. பிசாசுகளை துரத்த வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் என் வார்த்தையை அனுப்பி உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். இப்படி எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான் சொல்றாரு, நான் உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டேன். இவ்வளவு வாக்கு கொடுத்தவர் நம்ம உபத்திரவத்தை அற்பமா எண்ணுவாரா? ஒரு நாள் எண்ண மாட்டார். இல்ல அப்படின்னா ஒரு நாள் நம்முடைய சூழ்நிலை கண்டு ஒருவேளை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு? அருவருக்கவும் மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒதுக்கி விடுவாரோ, என்னை அருவருத்து ஒதுக்கி விடுவாரோ என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு நாளும் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் மனிதனை போல ஒரு நாளும் அருவருத்து நம்மளை ஒதுக்கி விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய முகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் மறைக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தம்முடைய முகத்தை நமக்கு அவர் காண்பிக்கிறவர். அவர் முகத்தை தரிசித்தாலே போதுங்க, அவர் முகத்தை பார்த்தாலே போதும், எல்லாமே சரியாயிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்துடைய முகத்தை தரிசிப்பதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தரை எப்படி தரிசிப்பது? ஜெபிப்பதன் மூலியமாக, வேத வாசிப்பதன் மூலியமாக, சபை கூடுகையில கலந்து கொள்வதன் மூலமாக, ஆராதனையில தெய்வத்தை ஆராதிப்பதன் மூலியமாக கர்த்தரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது. அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படவில்லை. கடைசியாக சொல்றாரு, ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு அருள் செய்கிறவர். யாவேசுடைய வேண்டுதலை கேட்டு அருள் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கத்தோடு வேதனையோடு யாவேசு வேண்டுதல் பண்ணினான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி அவர் வேண்டினான். அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் அப்படியே அருள் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாளாகமம் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாவேசுடைய வேண்டுதலை அருள் செய்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வேண்டுதலை அப்படியே அருள் செய்வார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விரிவாக்கி, உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி,
ஆண்டவருடைய கரம் உங்க தலை மேல, உங்க குடும்பத்தின் மீது, உங்க பிள்ளைகள் மீது, உங்க பொருளாதாரத்தின் மீது, உங்க வருமானத்தின் மீது, உங்களுடைய நிர்வாகத்தின் மீது, உங்க தொழில் மீது, உங்க வீட்டின் மீது, ஆண்டவர் உங்க ஊழியத்தின் மீது ஆண்டவர் கரத்தை வைத்து எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் உங்களை அவைகளுக்கெல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஊழியங்களையும் ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பார். நிச்சயமாய் உங்கள் வேண்டுதலை அவர் அப்படியே அருள் செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நல்ல ஒரு பாட்டு உண்டு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே இயேசு, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தாரே இயேசு, ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நம்மை நடத்துகின்றாரே இயேசு. அன்பு வசனத்தால் நம்மை நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்க கூட இந்த கால வேளையில இந்த தருணத்துல சங்கீதம் 22 அதிகாரம் 24வது வசனத்தின்படி எங்க கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உபத்திரவற்றவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் ஆண்டவரே தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படியே கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்து கேட்டருளும்படியான வல்லமையுள்ள நல்ல தெய்வமே, நீர் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தின்படி அருள் செய்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் என்ன விதமான உபத்திரவத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு, வருத்தத்தோடு
துன்பத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தாவே அவர்களை நீர் அவர்களுடைய உபத்திரவங்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கும் அவர்களை ஆண்டவரை அருவருக்காதபடிக்கும் இருந்து அவர்கள் மீது கிருபையாய் இரக்கமாய் இருந்து தயவுள்ள கரத்தை அவர்கள் மீது வைப்பீராக. உம்முடைய அன்பு கரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து விடுவிப்பீராக. நல்ல சுகத்தை கொடுப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, நல்ல தீர்க்க ஆயுசை கொடுப்பீராக. வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, கடனிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்தும், பிள்ளை சுனிய மாந்திரிக போராட்டத்திலிருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் விடுவிப்பீராக. திருமண தடைகளை விலக்கி போடும், குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதி, வீடு வாசல்களை கொடுத்து ஆசீர்வதி. ஆண்டவரே நிலங்களை வாங்க, வாகனங்களை வாங்க, இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள ஆண்டவரே நீர் அவருடைய வேண்டுதலுக்கு அருள் செய்வீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நல்ல படிக்க வேலை வாய்ப்பு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் இடமாறுதல் கிடைக்கட்டும். ஆண்டவரே அப்பா பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும் ஐயா. வருமான உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு வருமான உயர்வுகள், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே திருமணம் நடக்க வேண்டிய காலத்திலே பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே நல்ல மனவாளனை கொடுப்பீராக, நல்ல மனவாட்டியை கொடுப்பீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஐயா. குடும்பங்களிலே பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகள் வராதபடிக்கு எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் கர்த்தர் சுட்டெரித்து போடுவீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே முடங்கி கிடக்கிற பிள்ளைகள், வியாதியிலே முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அந்த முடக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, வியாதி படுக்கை மாற்றி கொடுப்பீராக. மருத்துவமனைகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கி வீட்டுக்கு கொண்டு வருவீராக. ஆண்டவரே கட்டுகளில் இருக்கிறவர்கள், நுகத்தை சுமக்கிறவர்களுடைய எல்லா நுகத்தை முறித்து கட்டுகளை அவிழ்த்து பாரங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அவர்களை சமாதானப்படுத்துவீராக. வேதனைகள் நீங்கட்டும், வலிகள் நீங்கட்டும், வருத்தங்கள் நீங்கட்டும் ஐயா. எல்லா கொள்ளை நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக, விலகி போவதாக. சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, அல்சர் வியாதி, ஆண்டவரே இன்னும் பைல்ஸ் வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா எல்லா கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லா டிபி வியாதிகள் ஆண்டவரே எல்லாம் குணமாகட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நல்ல வீசிங்களை ஆண்டவரே சுகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே அப்பா என்னென்ன அலர்ஜி உண்டோ அத்தனை சுகமாக்குவீராக. எல்லா தைராய்டு பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, கணைய பிரச்சனை, லிவர் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. எல்லா கண் அடப்புகளும் ஆண்டவரே நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே தண்டுவட பிரச்சனை, மூளை பிரச்சனை, காது பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, ஆண்டவரே தொண்டை பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் சரியாவதாக. எலும்பு வியாதிகள் ஆண்டவரே, நரம்பு வியாதிகள், தோல் வியாதிகள், இரத்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. கர்த்தர் விடுதலையாக்குவீராக. எல்லா பிள்ளை சூனிய மாந்திரிக செய்வன ஏவல் மை தவறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, சாபத்தினால் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவார்களாக. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்படிப்பட்ட கிரியைகள் அழிந்து போவதாக, சாம்பலாய் போவதாக. போராடுகிற ஆவி, கராடுகிற ஆவி, சண்டையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடித்து விட்டு வெளியேறுவதாக. குடும்பங்களை விட்டு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும். மனநிலையை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும் ஐயா. மனநிலை சரியாகட்டும். ஆண்டவரே மனநிலையில பாதிக்கப்பட்டவர்கள், பக்க வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உறுப்புகள் ஆண்டவரே காத்தா செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கை கால்கள் வாய்கள் எல்லாம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கையின் கட்டு அவிழ்க்கப்படட்டும், கால்களின் கட்டு அவிழ்க்கப்படட்டும், வாயின் கட்டு அவிழ்க்கப்படட்டும், பேச்சின் கட்டு அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். வறுமையை மாற்றும், தரித்திரத்தை மாற்றும், கடனில் இருந்து வட்டியில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. வர வேண்டிய பணங்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கிடைக்க வேண்டிய நன்மைகள், இழந்து போன ஆண்டவரே எதெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டு, திருப்பி கொள்ளட்டப்பா.
கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. உலகத்தாலும் உறவுகளாலும் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களை ஆண்டவரே, மருத்துவர்களால் மருந்துகளால் கைவிடப்பட்டவர்களை நீர் விசாரிப்பீராக, நீர் விசாரிப்பீராக, நீர் அவர்களை ஆதரிப்பீராக, அவர்களை ஆண்டவரே நீர் அரவணைப்பீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே. நீர் இந்த ஆண்டவரே சங்கீத 22:24 எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் உடைய முகத்தை காண்பித்து அவருடைய வேண்டுதலின்படி இந்த ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், அருள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டருளினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நல்ல திருநாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.